விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. அது மட்டும் இல்ல, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1. ஸோ எபிரேயர்ல என்ன போட்டிருக்கு? தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்ம அவரை தேடும் போது அவர் பலன் அளிப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் எதில் வந்துச்சு? விசுவாச ப்ராப்ளம் எதில் வந்துச்சுன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் வந்துச்சு. இப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு, பட் அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல. ஏன்னா அவங்க அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமையில அவங்க முக்கியமா விழுந்ததுக்கு காரணம் விசுவாசம் இல்லாததுனால தான் அவங்க விழுந்தாங்க. ஸோ அவங்க தேவனுடைய வார்த்தையின் மேல வச்சிருந்த விசுவாசத்தை விட சாத்தான் மேல வச்சிருந்த சாத்தானுடைய வார்த்தையின் மேல அவன் விசுவாசம் வச்சுட்டாங்க. அந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமை. இப்ப யோசிச்சு பாருங்க, சங்கீதத்துல போட்டிருக்கு, நீர் மனிதர்களை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அப்போ மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்னு சங்கீதத்துல இருக்கு. அப்போ தேவ தூதர்களை விட சற்று சிறியவர்களா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஸோ அப்போ ஆளுக இருந்துச்சு, பட் தேவதூதர்கள் அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன நினைச்சாங்க? நீ பிசாசு என்ன சொல்றான், நீ தேவர்களை போல ஆயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த பொசிஷனுக்கு ஆசைப்பட்டாங்க. அந்த கண்களின் நிச்சயம் அது எவ்வளோ இன்பமானது, நான் கொடுக்குற இந்த உலகம் கொடுக்குற இன்பம் அதை விட சூப்பர் அப்படின்லாம் சொல்லி அந்த வசனத்தின் மேலிருந்த நம்பிக்கைய இழக்க வச்சான் பிசாசு. அந்த வசனம் கிரியை செய்யும், கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். ஸோ தேவனை தேடுவதுன்னா எப்படி? ஜீவனுள்ள வார்த்தையை தேடணும், அந்த வார்த்தை மேல அப்படியே விசுவாசம் வைக்கணும். இப்போ லைஃப்ல விசுவாசத்தினால நம்மளுக்கு எந்த பொருளும் எதுவுமே இந்த உலகத்துல விசுவாசத்தினால கிடைக்கணும். விசுவாசத்தினால நம்ம வாங்காத அத்தனையும் பாவம்னு பைபிள்ல போட்டிருக்கு. விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம வாங்கணும். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் விசுவாசத்தை தான் விட்டாங்க. சரி, அப்போ கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவியத்தின் பெருமை, இது மூலமா ஆசீர்வாதங்கள் வருமா அப்படின்னா நிச்சயமா உலக ஆசீர்வாதங்கள் வரும். இது யோசேப்புக்கே நடந்துச்சு. யோசேப்பு அந்த போர்த்திபார் மனைவி கண் போட்டாள், கண்களின் இச்சை, என்னோட தவறான உறவு வச்சுக்கோன்னு சொன்னா, அது மாம்சத்தின் இச்சை. ஜீவியத்தின் பெருமை, அவளோட தவறான உறவு வச்சா இவனுக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், இவன் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் அது மூலமா அவனுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமா அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இந்த பூமிக்குரிய சந்தோஷம் இந்த பூமியோட முடிஞ்சு போயிடும். அந்த பூமிக்குரிய லைஃப்ல அவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு அந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமை மூலமா அவங்க அந்த பொசிஷனை வாங்கிடலாம். பட் ஆனா மனசுல கர்த்தருடைய சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. பட் வசனத்தின் மூலமா நம்ம வாங்கும்போது, நம்ம விசுவாசத்தின் மூலமா வாங்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். தேவ சித்தப்படி நம்ம செய்யறதுனால பரலோக ராஜ்யத்திலையும் நம்மளுக்கு இடம் கிடைக்கும். இந்த பூமிக்குரிய லைஃப் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோக ராஜ்யத்துக்குரிய பரலோகத்திலிருந்து ஒரு நன்மைகள் இந்த பூமிக்குள்ள நம்ம பெற்றும் விசுவாசத்தின் மூலமா பெறும்போது பரலோக திட்டங்களை நம்ம இங்க இந்த பூமியில நிறைவேற்றுவர்களா இருப்போம். இப்போ யோசேப்பு அந்த பொசிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அந்த ட்ரெஸ் யார் கையில மாட்டுச்சு? அந்த போர்த்திபார் மனைவி கையில மாட்டுச்சு. ஸோ அப்போ இவன் என்ன நினைச்சான்? இந்த அடிமையின் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு ட்ரெஸ் தான் அவனுக்கு இருக்கு, அடிமை ட்ரெஸ் ஒன்று தான் இருக்கு. அந்த காலத்துல ட்ரெஸ் கிடைக்கிறதே கஷ்டம். திரும்ப போய் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிட்டு வந்துடலாமா பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஒரு தடவை கட் பண்ணதான், நீ தான் பாவத்துக்கு அடிமை, போர்த்திபார் மனைவியை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா இவனுக்கு பரலோகம் என்ன கொடுத்துச்சுன்னா ராஜ வஸ்திரங்கள் கொடுத்துச்சு. இந்த பூமிக்குள்ள நீங்க ஒரு பொசிஷனை பெறதுக்கு கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமையில நீங்க ஒரு பொசிஷன் பெற்றாலும் அது தேவன் கொடுக்கிற மகிமைக்கு ஈக்குவலா இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ விசுவாசத்தினால வராத யாவும் பாவமேன்னு போட்டிருக்கு. அப்போ விசுவாசத்துல தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். இப்போ யோபு எல்லாத்தையும் விசுவாசத்துல தான் பெற்றுக்கொண்டான்.
ஆனால் அந்த விசுவாச சோதனை ஒன்று வரும். அப்போ விசுவாசத்தில் நம்ம என்னெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ யோபு எல்லாத்தையும் இழந்தான். இழக்கும்போது தேவன் மேலே திரும்பவும் விசுவாசம் வைக்க வைக்க அது மகா பரிசுத்த விசுவாசமாக ஆயிடுச்சு. விசுவாசம் சோதிக்கப்படும். தங்கம் எப்படி சோதிக்கப்படுது அது போல விசுவாசம் சோதிக்கப்படும். ஸோ அப்போ அது மகா விலையேற பெற்ற விசுவாசம் ஆகும்போது இவனுக்கு ரெட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றும் யோபு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ யோசேப்பு அவன் அந்த போர்த்திபார் மனைவியோட பேருந்தானா அவன் லைஃப் அதோட ஃபினிஷ்டு. இன்னைக்கும் அவன் உலக ரட்சகனா இருக்க முடியாது. இன்னைக்கு விசுவாசங்கிறது ஒரு மேஜிக் திங். நீங்கள் என்னென்னலாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் ட்ரிபிளாக உங்களுக்கு கிடைக்கும். ஆபிரகாம் விசுவாசத்தில் தான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். பட் அந்த விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஈசாக்கை பிதாவாகிய தேவன் பலியிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றார்? சந்தோஷமா கர்த்தாவே நீர் தானே கொடுத்தீர், நீரே எடுத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மோரிபா மலையில கொண்டு போய் அவனை பலியிடுறதுக்கு கத்தியை தூக்குறான். அப்போ பைபிள் சொல்லுது மரித்தோரிலிருந்து ஈசாக்கை பாவனையாக பெற்றுக்கொண்டான்னு சொல்லுது. அது மரித்ததுக்கே ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரு? உடனடியாக அவன் விசுவாசத்துல ஜெயித்த உடனே என்ன சொன்னாரு? உன்னோட சந்ததியில தான் கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஈசாக்கை மட்டும் அவன் பெற்றுக்கொண்டு வரல, கிறிஸ்துவையும் பெற்றுக்கொண்டு வந்தார். கலாத்தியர்ல என்ன சொல்லுது? ஏசு கிறிஸ்து அவனுடைய உண்மையான குழந்தை அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ கிறிஸ்துவுக்கே தகப்பனா மாறிட்டாரு. ஆதாம் ஏவாள் மிஸ் பண்ணது அந்த விசுவாசத்தை தான். விசுவாசம் இல்லாததுனால தான் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஸோ ஆதாம் ஏவாள் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கவே இல்லை, அந்த சாத்தானுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் இழந்து போனாங்க. அதே மாதிரி இந்த பூமியில ஒரு உங்களுக்கு குழந்தை வேணுமா, எது வேணும்னாலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, இந்த மூணுலையுமே அதை வாங்காம விசுவாசத்துல தேவ சித்தம் இருந்தா ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குனீங்கன்னா அது இம்மைக்கும் ஆசீர்வாதம், மறுமைக்கும் ஆசீர்வாதம். அப்போ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமையில ஆசீர்வாதங்களை வாங்கலாம்னா வாங்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வாங்கலாம். அது என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அது பூமிக்குரியது, பூமியோட முடிஞ்சு போயிடும். பரலோகத்துக்கு வேணும்னா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமையை ஜெயித்து எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை நம்பும் போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ விசுவாசம் அப்படின்னா என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இது கிடைக்கும்னு கர்த்தர் சொன்னார்னா நிச்சயமா நம்மளுக்கு அதை கர்த்தர் எந்த வழியிலனாலும் அதை நிறைவேற்றி முடித்துருவார். நம்ம தான் நினைப்போம் இந்த வழியில நடக்கும், அந்த வழியில நடக்கும்னு. நம்மளுக்கு ஒரு வழி தான் தெரியும். பிதாவாகிய தேவனுக்கு பல வழிகள் தெரியும். கர்த்தர் ஒன்றை ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை விசுவாசிக்கணும். அதுக்கு மட்டும் இல்லை, விசுவாசம் எப்போ உயிரோடு இருக்குன்னா கிரியையின் மூலமா தான் உயிரோடு இருக்கும். அந்த விசுவாசத்தை எப்படின்னா கிரியையில காமிக்கணும். இப்போ எனக்கு 2021 ஒரு புக் எழுதணும்னு ஆசை. ஸோ அப்போ தேவ சித்தத்தை கேட்டேன். அப்போ நான் கேட்டு ப்ரேயர் பண்ணி 2வது நாளில் ஜெஸ்ஸின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவள் ரொம்ப ப்ரேயர்ஃபுல் லேடி. ஸோ அவள் என்கிட்ட எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அதில் இப்படி ஒரு புக்கு உன் கையில் இருந்துச்சு, ஒரு காப்பி உன் ஹேண்ட்பேக்கில் உன்னுடைய ஹேண்ட்பேக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருந்துச்சு, கோல்டன் கலரில் பிக்சர் இருந்துச்சு. இப்படிலாம் சொன்ன அந்த பிக்சரு, அவள் சொன்ன டைட்டில்ஸ் எல்லாமே என்னோட புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் டைட்டில். ஸோ அவளுக்கு தெரியவே தெரியாது நான் புக்கை எழுதுவேன்னு. பட் ஆனால் அவள் சொன்னான். அப்போ அது தேவ சித்தம், கட்டாயமாக நடக்க போது. கர்த்தருக்கு தோத்துறோம், அதை விசுவாசிக்கிறேன். பட் ஆனால் இது வரைக்கும் 2021 சொன்னால் இது வரைக்கும் எல்லா டோரும் க்ளோஸ்டு தான் இருக்குது. பட் ஆனால் தேவன் நிச்சயமாக அவர் சித்தமானதை அவர் கையினால் நிறைவேற்றி முடிப்பார். புக் எழுதுறது நான் கிடையாது, தேவன் தான் எழுத போகிறார். குமாரனை வச்சு எழுத போகிறார், கிருபையினால் எழுதப்பட போகுது. பட் அந்த கிருபைக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமே தவிர நம்ம கிருபைக்காக ஒரு சைடில் நம்ம வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அதே சமயத்தில் கிரியையில் காட்டணும். அந்த புக்குக்கு வேண்டிய எபிலிட்டி நான் என்ன மோல்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த புக்குக்கு ரிலேட்டிவான புக்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், வாசிச்சுட்ருக்கேன். அப்போது நான் விசுவாசத்தில் இருக்கேன்னு அர்த்தம். என் கிரியையில் காமிக்கிறேன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த டோரும் ஓப்பன் ஆகாட்டா கூட நான் கிரியையில் காமிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போது விசுவாசம் உயிருள்ளதாக இருக்குது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது.
இப்போ சகையை எடுத்துக்கிட்டா சகையை என்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எப்போ சொன்னாரு? சகையை என்ன சொன்னா, நான் யாருக்கிட்டையாவது 2 ரூபா திருடி இருந்தா, 1 ரூபா திருடி இருந்தா 4 ரூபாயை திருப்பி தந்துடுறேங்கிறான். அப்போ அது எங்க இருக்கு? நியாயப்பிரமாணத்துல இருக்கு. எவன்கிட்டயாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ உன்னை திருடி இருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும்னு. ஸோ அப்போ நியாயப்பிரமாண நீதிகளை இவன் நிறைவேற்றுறேன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. பலிகள் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி ரத்தத்தை சிந்தி நம்மள கிறிஸ்துவுக்குள்ள பிதாவானவர் தேவ நீதியா மாத்துறாரு. அப்போ தேவ நீதி எது மூலமா கிடைக்கும்? விசுவாசத்தின் மூலமாய் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ விசுவாசிக்கணும். அப்போ தேவனுடைய குமாரன் நமக்காக சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவ நீதியா ஆக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. அந்த பலிகள் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் பலி, கிறிஸ்து எனக்காக பலியானார், அதற்காக நான் எந்த கிரியையும் செய்யல. அது முழுக்க முழுக்க கிருபை. ஆனா பழைய காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க ஆடு மாடு புறா எல்லாத்தையும் பலியிட்டாங்க. அந்த ரத்தம் மனசாட்சிய பியூர் பண்ணல. மனசாட்சியில குற்றம் உண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது, குற்றம் இல்லைன்னு சொல்லல. மனசாட்சி குற்றமுள்ள மனசாட்சியிலே இருந்தாங்க. அந்த பிளட் அதான் செஞ்சிச்சு. ஆனா அவங்க கிரியையில காமிச்சாங்க. என்ன கிரியை? ஆடை தூக்கிட்டு போவாங்க, பலியிடுவாங்க. அந்த கிரியையின் மூலமா தேவநீதி உண்டாகும்னு நினைச்சாங்க. ஸோ தேவநீதி கிரியையின் மூலமா உண்டாகாது, அதாவது பலிகளின் மூலமா உண்டாகாது. கிறிஸ்து நமக்காக பலியானார். கிறிஸ்துவின் ரத்தத்துல தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேவநீதி ஆகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மனசாட்சி நீ குற்றவாளின்னு நம்மளை தீர்க்கவே தீர்க்காது. ஸோ அப்போ அந்த பலிகள் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கே தவிர கிரியைகள் மாற்றப்படவில்லை. என்ன கிரியைகள்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்ம செய்யணும் பலியை தவிர. ஏன்னா கிறிஸ்து பஸ்காவா பலியா ஆயிட்டார். ஸோ பலியை தவிர மற்ற அத்தனை கற்பனைகளையும் நம்ம கீழ்ப்படியணும். தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து இன்னும் கூட ஆக்கிட்டாரு. விபச்சாரம்னா என்னது? போய் ஒரு பொண்ணோட போய் குடும்பம் நடத்துறது மட்டும், தப்பான உறவு மட்டும் வச்சுட்டு இருக்கிறது விபச்சாரம் கிடையாது. ஒரு பொண்ணோட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மட்டும் விபச்சாரம் கிடையாது. கண்களால நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருந்தாலே அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நாயேன்னு சொல்லி கூப்பிட்டாலே அது கொலைக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாரு. அப்போ அதை கூட்டியிருக்காரு. ஸோ அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்மளால செய்ய முடியல, மாம்சத்துல நம்மளால நிறைவேற்ற முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, நம்ம மாம்சத்துல விற்கப்பட்டிருக்கோம். அதான் பவுல் சொல்றாரு, நம்மளால முடியல, மனுஷனால முடியாதவைகள் தேவனாலே கூடும். ஸோ தேவன் என்ன பண்றாரு? தன் குமாரனை நமக்குள்ள அனுப்பி நம்ம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கீழ்ப்படிய வைக்கிறார். அப்போ கிரியையினாலதான், நம்ம விசுவாசத்தின் மூலம் நம்ம கிரியை காமிக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிப்பே உண்டாகுது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும்னா கிரியையின் மூலமா தான் தெரியும். இப்போ ஒருத்தங்கிட்ட இருந்து 10 ரூபா திருடிட்டோம்னா திருப்பி 40 ரூபா கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான்? சரி, இவன் மனம் திருந்திட்டான், 40 ரூபாயை கொடுத்துட்டான், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். ஸோ விசுவாசம் எப்படி கிரியை செய்யும் அப்படின்னா, கிரியின் மூலமா தான் மற்றவர்களுக்கு அது புரியும். அப்பதான் விசுவாசம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை கிறிஸ்து அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தார். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யும் போதுதான் மற்றவர்கள் நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ விசுவாசம் எப்போ உயிரோடு இருக்குன்னா கிரியையில தான் உயிரோட இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதுதான் யாக்கோபு சொல்றாரு. விசுவாசம் வளரக்கூடியது. விசுவாசத்தை நிறைய பேர் இடையில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கை விட்டுருவாங்க. இந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமையில விழுந்து. இதுல சிம்சோனும் ஒருத்தன். அவன் இந்த தெளிலால் பின்னாடி போய் என்ன பண்ணிட்டான்? அனைத்தையும் இழந்துட்டான். கண்களை இழந்தான், மாவாட்டை வச்சாங்க, வெள்ளாட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா திரும்பவும் அந்த விசுவாசம் வளர்ந்துச்சு, முடி வளர்ந்துச்சு. ஸோ நம்ம எப்பவும் நம்ம விசுவாசம் வளரக்கூடியது. நம்ம இழந்துட்டா கூட அது வளரும். ஸோ அப்போ அவன் கடைசியா கர்த்தர்கிட்ட கேட்கிறான், இந்த ஒரு விஷயம் என்ன தரலாம், என் கர்த்தருக்கு தோத்துறோம். கடைசியா சிம்சோன் வெள்ளாட்டு காட்டிட்டு இருக்கான். அந்த பெரிய பங்களாவை 2 தூணு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க நிறைய பிரபுக்கள் இருக்கிறாங்க. அப்போ பிரபுக்கள் இருந்தா நிச்சயமா தெளிலாலும் அங்கதான் இருந்தா. ஸோ இவன் என்ன சொல்றான்? இந்த ஒரு விஷயம் என்ன நினைத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி வளருது. விசுவாசமும் இவனுக்குள்ள நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ அந்த 2 துணியும் கத்திற்கு தோத்துறோம். அந்த 2 துணியும் கைகளாலே உடச்சி கீழே தள்ளும் பொழுது அந்த பங்களாவில் இருந்து அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? செத்து போயிட்டாங்க. அதுல தெளிலாலும் செத்து போனா 3000 பேர் செத்து போனாங்க. ஸோ அப்போ விசுவாசம் திருப்பி வளர்ச்சி அடையும் போது அது கிரியையில காட்டும்.
தேவ சித்தத்தை நிறைவேற்றும். ஸோ அப்போ விசுவாசத்துல தான் நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றணுமே